ஒரு 2 பெட்ரூம் வீடு உள்ளேயே படிக்கட்டு வச்சு அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணம்பட்டி கீரனத்தம்லேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் டைம். அதே மாதிரி மேட்டுப்பாளையம் துடிலூர்லேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் டைமில் இடிகரை சபரி கார்டனில் வடக்கு பார்த்து அழகாக கட்டியிருக்காங்க. 2.5 சென்ட் இடத்துல 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ளேயே படிக்கட்டு வச்சு அருமையாக கட்டியிருக்கக்கூடிய இந்த வீட்டை இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸோட எக்ஸ்டீரியர் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு பர்கோலா கொடுத்து காங்கிரீட்லேயே வந்து அட்டகாசமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைப் அந்த பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட்டில் அழகாக வச்சுருக்காங்க. அந்த எஸ்எஸ் ரேலி டஃப் அண்ட் கிளாஸ் அட்டகாசமாக செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாட் டைப்புக்கு வந்து சன்சைடு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் ஆரஞ்சு அண்ட் லைட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்டோடைய ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப் எலிவேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணி உள்ள டெக்ஸ்சர் பெயிண்டிங்கில் ஃபினிஷ் பண்ணி ப்ரௌன் கலர் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியரில் அங்கங்கே வந்து ஸ்பாட் லைட் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால்லேயே ஒரு எல் ஷேப்க்கு ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கு, எம்எஸ் கேட்டு, அதே மாதிரி அந்த லேசர் கட்டிங் அந்த கேட்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எக்ஸ்டீரியர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் கார் பார்க்கிங் ரூம் மெஷர்மெண்ட் எல்லாம் தெளிவாக பார்த்துலாம் வாங்க. வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஐவரி அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபாக்சி கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலே சீலிங் எல்லாமே வந்து ஸ்பாட் லைட் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா வந்து நல்ல ஒரு பெரிய காரே வந்து நீங்கள் நிறுத்திக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதில் விண்டோஸ் வந்து பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ ஒன்று, ஒரு சிங்கிள் டைப் விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் எம்எஸ் கிரில்லோட. ஸோ கார் பார்க்கிங் ஏரியா வித் காம்பவுண்ட் வாலோட அவுட்டர் டாய்லெட் பாத்ரூமோட அட்டகாசமாக வந்து வந்திருக்கு. வாஸ்து பிரகாரம் யூஜி சம்பு, செப்டிக் டேங்கு, போர்வெல் எல்லாமே இந்த வீட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் அந்த வீட்டுக்குள்ள இன்டீரியர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாமா. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரானைட் ஃபினிஷிங் வந்து ஸ்டெப் வந்து கொடுத்துட்றாங்க. என்ட்ரன்ஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் எம்எஸ் கிரில்லோட கொடுத்துட்டு அது கிளாஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் டோரோட கார்விங் டிசைன் எல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. டோர் ஷட்டர், டோர் ஃப்ரேம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் போட்டிருக்காங்க. ஸோ மெயின் டோரு அந்த ஸ்டெப்பு ரெண்டுமே வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் ரூம் எல்லாம் எந்த மாதிரி சைஸில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நம்ம வீட்டோட லிவிங் ரூம் ஏரியாவுக்கு வந்துட்டு லிவிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. கீழே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 அளவில் போட்டு வந்து உங்களுக்கு ஒயிட் ப்ளஸ் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் கலந்து வர மாதிரி வந்து உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிவிங் ரூம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் 2 ஃபீட் அளவில் வந்து 3 விண்டோ வந்து எம்எஸ் கிரில்லோட ஓப்பன் டைப் யூபிவிசி விண்டோ போட்டிருக்காங்க. நல்லா வென்டிலேஷனாக இருக்குது வீடு. அது மட்டும் இல்லாமல் லிவிங் ரூமோடைய ஃபால் சீலிங் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்து அதுக்கு டார்க் அண்ட் ஒயிட் கலர் வந்து கொடுத்து அழகாக மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாகவே வந்து லிவிங் ரூமோடைய வால் ஏரியா கலரும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லிவிங் ரூமோடைய டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு பூஜா கபோர்டு, அதே மாதிரி உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஃப்ளவரு, உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்து அட்டகாசமாக வந்து டிவி பேனல் வந்து ஹாலில் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10x8 அப்படிங்கிற அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி டேபிள் டாப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப்க்கு எல்லாமே வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கம்ப்ளீட் லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து ரொம்ப அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தேவையான பாயிண்ட்ஸ், அக்வா கார்ட் பாயிண்ட், எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட், சுவிச்சஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸோட கிச்சனை பற்றி தெளிவாக பார்த்தோம். இப்போ பெட்ரூம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் டோர் ரொம்ப அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து ஒரு நல்ல டிசைனோட போட்டிருக்காங்க. பெட்ரூம் டோருக்கு வந்து ஆன்டிக் லாக் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு சால் வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஃப்ரேம் வந்துடுது. டோருடைய ஃப்ரேம் வந்து உங்களுக்கு சால் வுட்டில் வந்துடுது. இந்த கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு விண்டோஸ் வந்து ப்ராப்பராக வந்து வாஸ்து பிரகாரம் வச்சுருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைபர் மெட்டீரியல் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். அதே மாதிரி கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ் வந்து உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸில் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வீட்டோட பெயிண்டிங், கலர்ஸு, டோரு எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ரூம் சைஸஸ் இருக்குது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கலாம். வீட்டோட லிவிங் ரூம் ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்துடுது. ஸ்டெப் உள்ளேயே வந்து வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
SS ஹேண்டில்ஸ் போட்டிருக்காங்க. லெக் எல்லாம் வந்து நல்லா ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது கிராச் ஆகாமல் இருக்காங்க. இப்போ பாக்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கு. நல்லா 304 கிரேடில் SS ஹேண்டில்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப் ஹெட்ரூம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்து அதுக்கு சேஃப்டிக்கு MS கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வென்டிலேஷன் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வெளிச்சம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தோடனே ஒரு ஃபோயர் ஏரியா வந்தது. ஃபோயர் ஏரியாவிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் கீழே பார்த்து பெட்ரூம் போட்டிருக்கிற அதே குவாலிட்டியில் டோர் போட்டிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வந்தால் மேலே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது. 16/10 அப்படிங்கிற அளவில் வந்து இந்த பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ வந்துடுது. வார்ட்ரோப்பு அதே மாதிரி மேலே லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் கவர் பண்ணி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. மேலே மாஸ்டர் பெட்ரூமுக்கும் வந்து கீழே அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் டைல்ஸ் வந்து ஒரு டார்க் அண்ட் ஒயிட் வந்து ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடைய மாஸ்டர் பெட்ரூமை பற்றி பார்த்தோம். இப்போ மாஸ்டர் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியே ஓப்பன் டெரஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே மொட்டை மாடி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் லேடர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வாஷிங் ஸ்டோன் வந்து உங்களுக்கு இந்த சைடே கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஏரியா வந்துடுது, டெரஸ் ஏரியா. ஸோ நீட்டாக இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இடிகரையில் மெயினான ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்து ஈஸியாக வர்ற தூரத்துலேயே வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இதோட பட்ஜெட் வந்து 58 லட்ச ரூபா வருது. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 சென்ட் இடத்துல வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு, காம்பவுண்ட் வால், அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட்டு, உள்ள பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம், கிச்சன் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வீட்டை பற்றி இன்னும் மேலும் தகவல்கள், பிளானு, பேங்க் லோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க இடமுடன். நன்றி.